ஹாய் எவ்ரிவன், இது என்எஸ்பிசி தமிழ். இந்த கருத்தில் எவ்வளவு பேர் உடன்படுகிறார் என்று தெரியவில்லை. பாஜக இந்துக்களுக்கான கட்சி, திமுக இந்து விரோத கட்சி என்ற ஒரு பிரச்சாரம் தமிழ்நாட்டில் முன்னெடுக்கப்படுகிறது. இது பற்றி தோழர் டான் அசோக் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அந்த பதிவில் உள்ள சாராம்சங்களை அப்படியே நான் படிக்கிறேன். இப்போ நான் அதை படிச்சுட்டு என்னுடைய ஸ்டைலில் சொன்னேன்னாக்கா அதோடைய முழுமையான இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. அதுக்காக நான் கொஞ்சம் பார்த்துங்க. பாஜக இந்துக்களுக்கான கட்சி, திமுக இந்து விரோத கட்சி, அதனால் நான் பாஜகவுக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என சொல்கிறான் என் நண்பன் பார்சாரதி. நான் என்ன செய்யட்டும்? இப்படி ஒரு கேள்வி கேட்ட மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. திமுக இந்துக்கள் படிக்க இடஒதுக்கீடு வாங்கி தந்த கட்சி, பாஜக அதை அழிப்பதை நோக்கமாக கொண்ட கட்சி. திமுக அனைத்து இந்துக்களும் அர்ச்சகராக சட்டம் இயற்றிய கட்சி, பாஜக அதை எதிர்க்கும் கட்சி. திமுக எல்லா இந்துக்களையும் கோயிலுக்கு அழைத்து சென்ற திராவிட இயக்கத்துக்கு கட்சி, பாஜக சுப்பிரமணிய சுவாமியை சேரிலும் பொன் ராதாகிருஷ்ணனை தரையிலும் உட்கார வைக்கும் கட்சி, தமிழிசைக்கு தட்டிலும் நிர்மலாவுக்கு வாழை இலையிலும் பரிமாறும் கட்சி. திமுக மட்டன், சிக்கன், மாட்டுக்கறி உண்ணும் இந்துக்களுக்கான கட்சி, பாஜக தயிர் சாதம் மட்டும் திங்கும் இந்துக்களுக்கான கட்சி. திமுக அனிதாக்களுக்கும் சுவாதிகளுக்கும் பொள்ளாச்சி பெண்களுக்கும் குரல் கொடுக்கும் கட்சி, பாஜக சுவாதிகளுக்கு மட்டுமே குரல் கொடுக்கும் கட்சி. திமுக இந்துக்களும் முஸ்லிம்களும் படித்து கொள்ள வேண்டும் என நினைக்கும் கட்சி, பாஜக இந்துக்களும் முஸ்லிம்களும் அடித்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் கட்சி. திமுக இந்து பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கும் கட்சி, பாஜக இந்து பெண்கள் அடிமைகளாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் கட்சி. திமுக இந்து குழந்தைகள் படிக்க பஸ் பாஸ் சீருடை கொடுத்த கட்சி, பாஜக நீட் எழுத சென்ற இந்து மாணவிகளின் டிராவரை கிழித்தெறிந்த சைக்கோ கட்சி. திமுக மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி திறந்த கட்சி, பாஜக இந்து மாணவர்களை நீட் எக்ஸாம் எழுத ராஜஸ்தான், சத்தீஸ்கர் என்று அலைய வைத்த கட்சி. திமுக ராமானுஜ காவியம் படைத்த கட்சி, திருவாரூர் தேருக்கு நிதியளித்து அதை ஓட வைத்த கட்சி. திமுக இந்து பெண்களுக்கு காஸ் அடுப்பு இலவசமாக கொடுத்த கட்சி, பாஜக கேஸ் விலையை கடுமையாக ஏற்றி காய்விட்ட கட்சி. திமுக இந்து விதவைகளுக்கு பென்ஷன் அளித்த கட்சி, பாஜக இந்து விதவைகளை கூட ஏளனம் செய்யும் கட்சி. திமுக பார்ப்பனர்கள் உள்ளிட்ட அனைத்து முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கும் இலவச கல்லூரி படிப்பு வழங்கிய கட்சி, பாஜக எண்ணற்ற அனிதாக்களையும் அவர்களின் கனவுகளையும் கொன்றொழித்த கட்சி. இன்னும் எவ்வளவு அடுக்கிக் கொண்டே போக முடியும். சுருக்கமாக சொன்னால், பாஜக இந்துக்களின் 3% கட்சி, திமுக இந்துக்களின் 100% கட்சி. 3% பேர் தங்களுக்கு மட்டுமே நன்மை செய்யும் கட்சியை நம் எல்லோருக்கும் நன்மை செய்யும் கட்சியாக பரப்ப முனைவார்கள். ஏமாந்து விடாதீர்கள். நான் ஒரு இந்துவாக சொல்கிறேன், நீங்கள் இந்துக்களுக்கு நன்மை செய்த கட்சிக்கு வாக்களியுங்கள். அதனால் அந்த கட்சி பாஜக அல்ல, திமுக என்பதை மறந்து விடாதீர்கள். டான் அசோக் அவருடைய பதிவு நான் அப்படியே படித்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது. கலைஞரை பற்றி சொன்னாலே அவர் ஒரு திருட்டையில் ஏறி மஞ்சள் பையோட வந்தவர், என்ன மோசமானவர், ஊழல்வாதி, மஞ்சள் பையோட திருட்டையில் ஏறி வந்தவர் எல்லோரும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஓகேயா? அதை பற்றி உங்கள் தப்பில்லை, கலைஞரின் தப்பு தான். அது எப்படின்னா, இது 3 பேர் மாதிரி தமிழ்நாட்டில் பேசிகிட்டே இருக்காங்க. அது உங்களுடைய தப்பு கிடையாது, கலைஞருடைய தப்பு அப்படின்னு இருக்காரு. அது என்ன இருக்காருனாக்கா, வனவாசம் மனவாசம் என கண்ணதாசன் தன் சுயசரிதையை எழுதியிருக்கிறார். அதில் தன்னைத்தானே அவன் அவன் என குறிப்பிட்டிருப்பார். அதை முன்னுரையில் தெளிவாக சொல்லியும் இருப்பார். ஆனாலும் வனவாசத்தில் கண்ணதாசன் கிசுகிசு பாணியில் கலைஞரைத்தான் குறிப்பிடுகிறார் என இன்னமும் பலர் கலைஞரின் மீது அவதூறு பரப்பும் நோக்கில் அந்த புத்தகத்தை ஒரு ஆதாரமாக தூக்கி கொண்டு வருவார்கள். அந்த புத்தகம் எழுதப்பட்ட பின் கலைஞர் பல முறை ஆட்சிக்கு வந்துவிட்டார். ஆனால் இன்னும் அந்நூல் ஜெகஜோதியாக அத்தனை கடைகளிலும் விற்கிறது. ஓகேயா? இதே கண்ணதாசன் இன்னொரு நூல் எழுதியிருக்கிறார். கிசுகிசு பாடியில் எல்லாம் இல்லை, நேரடியாகவே எம்ஜிஆர் படத்தை போட்டு எம்ஜிஆர் உள்ளும் புறமும் என நீங்களும் சமூக வலைதளங்களில் பார்த்திருப்பீர்கள். அதில் எம்ஜிஆரின் புத்தியை அப்பட்டமாக துகிலுரித்து காண்பித்திருப்பார்.
எம்ஜிஆர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த நூலை தேடி தேடி அழிக்கச் செய்தார். மேலும் மற்றவர்களாக இருந்தால் ராமாவரம் தோட்டத்தை கூப்பிட்டு அடித்திருப்பார். ஆனால் பெரிய கவிஞர் என்பதால் அரசவை கவிஞர் என்ற பதவியை உருவாக்கி கொடுத்து கண்ணதாசின் வாயை மூடினார். இதுதான் எம்ஜிஆர் லட்சணம். பழைய சினிமா பிரபலங்களை சித்ரா லட்சுமணன் யூடியூபில் எடுக்கும் பேட்டிகளை பலர் பார்த்திருக்கலாம். அதில் பலர் ராமாவரம் தோட்டத்தை திகிலுடன் குறிப்பிடுவார்கள். அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே, நம்ம ஊர் கெட்டு போச்சுன்னே என்ற பாடலுக்காக கங்கை மரனை மிரட்டியது ராமாவரம் தோட்டம். ராமாவரம் தோட்டம்னா உடனே எனக்கு பயம் ஆயிடுச்சு. அதனால் என்ன வேணால் நடக்கலாம், அதனால் எச்சரிக்கையாக என் மனைவியையும் கேமராமேனையும் கூட்டிகிட்டு போனேன் என இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகர் சொன்னது என இப்படி பலர் குறிப்பிட்டிருப்பதை அப்பேட்டிகளில் பார்க்கலாம். ஒரு பக்கம் திகில் பங்களா போல இருந்த எம்ஜிஆர் வீடு, இன்னொரு பக்கம் 1950களிலேயே கலைஞரால் வாங்கப்பட்ட தொண்டர்களால் எப்பொழுதும் போக முடிந்த, இன்னமும் அளவுக்கு அதிகமாக மழை வந்தால் வெள்ளம் நிற்கும் கோபாலபுர வீடு. இன்னொரு கொடுமையும் சொல்ல வேண்டும். இப்போது கமலஹாசன் எம்ஜிஆர் ஆட்சி கொடுப்பேன், எம்ஜிஆர் மடியில் தவழ்ந்தேன், வேட்டியில் ஊஞ்சலாடினேன் என்றெல்லாம் சொல்கிறாரே, அவரின் உன்னை போல் ஒருவன் படத்தில் முதல்வர் வீடு என்று கோபாலபுரம் வீட்டை காண்பிப்பார்கள். பற்றாக்குறைக்கு தொலைபேசியில் கலைஞர் குரலும் வரும். குண்டு எதுவும் வெடிச்சிடக்கூடாதியா, தேர்தல் நேரம் தப்பாகிடக்கூடாது பார்த்துக்குங்க என சொல்லும் அந்த குரல் இந்த படத்தில் இந்த காட்சி வந்தபோது கலைஞர் தான் முதல்வர். அதன் பின்னும் கூட பல நிகழ்ச்சிகளில் கமலுடன் சிரித்த முகத்துடன் பங்கேற்றுள்ளார் கலைஞர். ஒரு நிமிடம், இந்த படம் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் எடுக்கப்பட்டிருந்தால், இந்த படத்தில் கோபாலபுரம் வீட்டுக்கு பதிலாக ராமாவரம் வீடு காட்டப்பட்டிருந்தால், கலைஞர் குரலுக்கு பதில் எம்ஜிஆர் குரல் காட்டப்பட்டிருந்தால் என்னாகி இருக்கும்? எம்ஜிஆர் மடியில் தவழ்ந்ததாக கதைவிடும் கமல் ராமாவரம் தோட்டத்தில் உண்மையிலே பெல்டடி தாங்காமல் 4 காலில் தவழ்ந்திருப்பார். ரஜினியே கூட ஒரு சந்தர்ப்பத்தில் தன்னை எம்ஜிஆரிடம் இருந்து கலைஞர் தான் காப்பாற்றியதாக மேடையில் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அவரும் இன்று எம்ஜிஆர் ஆட்சி கொடுக்கிறேன் என்று சொல்வதே எம்ஜிஆர் ஆட்சியை. சரி, அந்த எம்ஜிஆர் தன் ஆட்சியாவது ஒழுங்காக பண்ணாரா என்றால் அதுவும் இல்லை. அவரது நீண்ட ஆட்சி காலத்தில் ஒரு வளர்ச்சி பணி கூட நடைபெறவில்லை என சிஏஜி அறிக்கை சொல்கிறது. அதை நாம் சொல்லவில்லை. எம்ஜிஆர் ஆட்சியில் தொழில்துறை அமைச்சராக அந்த ராஜாராமின் தம்பியை இப்போது ஒரு போட்டியில் சொல்லியிருக்கிறார். அதை விடுங்கள், பிராக்டிக்கலாக உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது ஆட்சி செய்யும் அடிமை கூட்டம் சமீபத்தில் எம்ஜிஆர் பெயரை 2 பெரிய கட்டடங்களுக்கு சூட்டியிருக்கிறது. ஒன்று வெள்ளைக்காரன் கட்டிய சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம், இன்னொன்று கலைஞர் கட்டிய மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம். இதுதான் எம்ஜிஆர் ஆட்சியின் லட்சணம். கலைஞரை பற்றி ஏகப்பட்ட பொய்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அதையெல்லாம் அவர் கண்டுகொள்ளவில்லை. ஏனென்றால் தனக்கு அளிக்கப்பட்ட குறுகிய காலத்தில் அவருக்கு ஆட்சியும் அரசியலும் நடத்தவே நேரம் போதுமானதாக இருந்தது. அதுவும் போக அவர் நம்மை கொஞ்சம் அதிகமாக எடை போட்டு விட்டார். சேலம் மாடல் தியேட்டர்ஸில் திரையெழுத்தராக கை நிறைய சம்பளம் வாங்கிய தன்னை சென்னைக்கு திருட்டுறையில் ஏறியவர் என எவனாவது சொன்னால் அதை நம்பும் அளவுக்கு மக்கள் என முட்டாள்களா என அவர் நினைத்திருக்கலாம். முதல் முறை எம்எல்ஏ ஆவதற்கு முன்பே சினிமா காசில் வீடும் காரும் வாங்கிய தன்னை ஊழல் காசில் பணம் சேர்த்தவர் என சொன்னால் மக்கள் நம்பவா போகிறார் என அவர் நினைத்திருக்கலாம். தன் மீதான ஊழல் குற்றச்சாட்டு எதையுமே நிரூபிக்காத சர்க்காரியா கமிஷனை பற்றி பேசுகிறவர்கள் எரிசாராய ஊழலில் எம்ஜிஆர் மீது குற்றம் சொன்ன ரே கமிஷன் எம்ஜிஆர் 5 கோடி பெற்றதாக சொன்னது கமிஷன் ரிப்போர்ட். ஆனால் முடிவுக்கு வந்த நேரம் எம்ஜிஆர் உயிரோடு இல்லை பற்றி பேசாமலா போயிடுவார்கள் நினைத்திருக்கலாம். காமராசருக்கு பிறகு அணைகளை கட்டவில்லை என்பார்கள். ஆனால் மிக அதிக அணைகளை மட்டுமல்ல, மிக அதிக மருத்துவக் கல்லூரிகள், தொழிற்சாலைகள் கட்டப்பட்டதும் கலைஞர் ஆட்சியில்தான். இந்தியாவிலேயே முதல் முறையாக ஐடிக்கு என்ற கொள்கை வகுத்து ஐடி பார்க் கொண்டு வந்ததும் கலைஞர் தான். இத்தனைக்கும் அவருக்கு அடுத்தடுத்து 2 முறை ஆட்சி செய்யும் வாய்ப்பை கூட மக்கள் கொடுக்கவில்லை என்பதுதான் வரலாற்று கொடுமை. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். கலைஞர் மக்களை கொஞ்சம் அதிகமாக நம்பிவிட்டாரோ? ஒருவேளை அரசியலை கவனிக்காமல் தன் மீதான பொய்களை, வதந்திகளை தேடி தேடி அழிப்பதில் கவனம் செலுத்தியிருக்க வேண்டுமோ? இல்லை, அப்படி செய்யாதால் தான் அவர் கலைஞர். ஆனாலும் ஏன் இதெல்லாம் பொது புத்தியில் பதியவில்லை? காரணம் இருக்கிறது. திமுகவுக்கு எதிராக எம்ஜிஆர், ஜெயலலிதா மட்டுமல்ல, ஒரு மானமற்ற 4 கால் கழுதை நிறுத்தப்பட்டால் கூட அதை ஊடகங்களும் விலை போனவர்களும் ஆஹா இதோ வந்துவிட்டது பாருங்கள் அரேபிய குதிரை என வாய்க்கூசாமல் சொல்வார்கள் என்பதற்கு நிகழ்கால ஊடக பதிவுகளே சாட்சி. தேர்தல் நேரத்தில் எம்ஜிஆர் பற்றி ஏன் நாம் பேச வேண்டும் என சிலர் கேட்கிறார்கள். இங்கே ஒரு மாபெரும் பொய் எவ்வித குறைந்தபட்ச ஆதாரமும் இல்லாமல் காலம் நிறுவப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழக ஆட்சிகளிலேயே காமராஜர் ஆட்சியின் சிறந்த ஆட்சி என்றார்கள்.
இப்போது எந்தவித கூச்சநாச்சமும் இல்லாமல் எம்ஜிஆர் ஆட்சியில் வந்து நிற்கிறார்கள். ராஜாஜி ஆட்சியை விட காமராஜர் ஆட்சி சிறந்த ஆட்சி. காமராஜர் ஆட்சியை விட அடுத்து வந்த அண்ணா கலைஞர் ஆட்சி சிறந்த ஆட்சி. எம்ஜிஆர் ஆட்சியை விட ஜெயலலிதாவின் ஆட்சி சிறந்த ஆட்சி. இவர்கள் அத்தனை பேரின் ஆட்சியை விடவும் கலைஞரின் ஆட்சி தான் சிறந்த ஆட்சி. இதுதான் தமிழகத்தின் நிதர்சனம். இதுதான் புள்ளி விவரங்களும் வளர்ச்சி பணிகளும் நலத்திட்டங்களும் நமக்கு ஆணித்தரமாக காட்டும் உண்மை. வாழ்க கலைஞர்! தலைவர் ஸ்டாலின் ஆட்சியில் மீண்டும் காண்போம் கலைஞர் ஆட்சி. டான் அசோக் 2 பதிவுகளை போட்டிருக்காரு. இதை நான் உங்களுடைய பார்வைக்காக அப்படியே அதை நான் படித்து பார்த்து அது என்னுடைய ஸ்டைல் நான் சொல்லியிருந்தேனாக்கா சில விஷயங்கள் விடுபட்டு போகலாம். அதுக்காக அப்படியே நான் படித்து காமிச்சிட்டேன். அது எந்தளவுக்கு உங்களுக்கு ரீச் ஆகிருக்குன்னு தெரியல. ஓகே, எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கமெண்ட் பண்ணுங்கள், நல்லதோ கெட்டதோ. ஏன்னா நீ சொன்ன விஷயம் சரி கிடையாது அப்படின்னு கூட சொல்லுங்கள். ஓகேயா? எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்போக்கும் எனக்கு உண்டு.